Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித் சின்னா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஸ்டார் ஹோட்டல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறாங்கறது தான் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு செமி கிரேவி மஞ்சூரியன் இல்லைன்னா சில்லி செமி கிரேவி அந்த மாதிரி டிஷ் நம்ம ஆர்டர் பண்ணி அதோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தம்ப்நெயில்ல கூட வச்சுருக்கோம் பாருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சிம்பிளாக செஞ்சோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஆனியன் 100 கிராம், கேரட் 50 கிராம், பீன்ஸ் 25 கிராம், குடமிளகாய் பெருசு 1, அதை நல்லா எல்லாத்தையுமே சாப் கட்டிங் கட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 250 கிராம் வச்சுருக்கோம், அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா நறுக்கிக்கலாம் நைஸாக. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு மெசேஜ் தான் சொல்ல போகிறோம். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஒன்றா வைக்காதீங்க, வச்சா கெட்டு போயிடும். அதனால தனித்தனியாக வைங்க. ரெஸ்டாரண்ட் அந்த ஃப்ரைட் ரைஸ் தான். அதாவது எப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி வராது, மசாலா ஐட்டம்லாம் வராது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் பட்டர் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியனும் கேப்சிகத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 3 முட்டையை எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா கேரட் பீன்ஸ் நல்லா வெந்து வர அளவுக்கு வணக்கிக்கலாம். வணக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற 4 பேத்துக்கு வச்சுருக்க ரைஸ் அதோட சேர்த்துட்டு அதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் ஒரு 5 ml ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 ml வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், டொமேட்டோ சாஸ் ஒரு 5 ml ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸை நல்லா ரோஸ்ட் பண்ணணும், உங்களுக்கே தெரியும். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பராக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படின்னா நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இது கூட மஞ்சூரியனு சில்லி சிக்கனு மஞ்சூரியன் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, நம்ம போட்ட ரைஸ் நல்லா ஒயிட்டாகவே என்ன கலரோ அந்த கலரெல்லாம் தனியாக தெரியுது பாருங்க. அதே லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கினோம்னா மசாலா சேர்த்து செஞ்சுருப்பாங்க. இதுக்கு அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன். அடுத்த ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் சந்திக்கலாம். ஓகே, பாய்.